ஸ்ரீ குருப்யோ நமக 21 டேஸ் விமன்ஸ் வெல்னஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பெண்களுக்கானது மட்டும் இல்லை, ஆண்களும் டே டு டே லைஃப்பில் இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமாங்க, அதுதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா மன அழுத்தம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் பார்த்தோன்னா ஒர்க் லோட் சொல்லலாம், ஜாப் இன்செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், மேரேஜ், கமிட்மெண்ட்ஸ், எது வேணாலும் சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று க்ரானிக் ஸ்ட்ரெஸ். அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்ம போகும்போது ஒரு நாய் பின்னாடி தோத்துச்சுன்னா நம்ம ஓடுவோம்ல, அந்த மாதிரி. அந்த நாய் போயிட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளை விட்டு. ஆனால் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்மளுடைய இஎம்ஐ மாதிரி எப்போவுமே நம்ம கூடயே இருந்துகிட்டே இருக்கும். ஜாப் இன்செக்யூரிட்டி, இஎம்ஐ பே பண்ணுறது, கமிட்மெண்ட்ஸ், இது எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே. இதனால மன நிம்மதியும் போயிடும், நம்மளுடைய ஆரோக்கியமும் போயிடும். இதுதான் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வரப்போகிற ஃப்யூச்சரை பற்றியும் முடிஞ்சு போன பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்கிறது தான் இதுக்கு மெயின் ரீசன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ஹேர் லாஸ் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், வெயிட் கெயின் ஆகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். சில பேருக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வராது, டென்ஷன் ஆவாங்க, ஹெட்டேக் இருக்கும். டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்ன்னு பார்த்தோன்னா லாஸ் ஆஃப் அப்பிடைட் சொல்லலாம், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இன்டைஜஷன் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய. மென்டல் சிம்டம்ஸ் பார்த்தோன்னா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இருக்காது, லேக் ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லலாம். எப்போவுமே ஒரு பயம், பதட்டத்தோடு இருப்பாங்க, டிப்ரெஷன் போயிடுவாங்க, மூட் ஸ்விங் இருக்கும், ஓவர் வீல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணும்போது அது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி நிறைய ப்ராப்ளம்ஸை உடம்புல கிரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், ஒபிசிட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை உடம்புல கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஔவையாரோட ஒரு பிரபலமான பாடல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி. ஒரு மனித பிறவி கிடைக்கிறதுக்கு 8.4 மில்லியன் பிறவி எடுத்த பிறகுதான் மனித பிறவி கிடைக்குமா. ஸோ அப்பேற்பட்ட அபூர்வமான பிறவியில நாம இருக்கிறோம். ஆனால் இந்த இம்பர்மனன்ட் லைஃப்ல இம்பர்மனன்ட் அசட் மேல ரொம்ப பாசமா அன்பையும் ஆசையும் வைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுதான் மெயின் காரணம். நிறைய பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிசிஓடி, தைராய்டு இஷ்யூஸ், இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க, நான் கொஞ்சமாக தான் சாப்பாடு சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு ரொம்ப வெயிட் விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் அதிகமாக விழுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் ஸ்ட்ரெஸ்னா என்ன, அதோட ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் என்ன, அது எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கையாளுறது, அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பவந்து சர்வமங்க.